ஹாய், வெல்கம் டு தி சேனல் மான்சி த ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம மினி ஸ்விங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போலாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமே போயிடுது, ஸ்டிச்சஸ் சரியாக விழ மாட்டேங்குது, நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் இதை வாங்கி 4 இயர்ஸ் ஆகுது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்ல. இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம சாஃப்டாக தான் டீல் பண்ணணும். நான் இதில் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன், சுடிதார் தைச்சிருக்கேன், ஈவன் பெட்ஷீட்டோட ஓரமாக அடிச்சிருக்கேன். ஒரு ஊசி கூட எனக்கு உடஞ்சது கிடையாது. ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணிகிட்ருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டோட பிராண்ட் நேம் மிங் ஹியூ. நான் பேடிஎம்மில் தான் வாங்கினேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2-3 இ-காமர்ஸ் வெப்சைட்டோட இந்த ப்ராடக்ட் லிங்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் வாங்கணுமோ அதில் போய் வாங்கிக்கோங்க. நான் இந்த மிஷினை ஆர்டர் பண்ணுறப்ப எனக்கு இந்த மிஷினோட சேர்த்து இந்த மாதிரி 6 பாபின் கொடுத்தாங்க. நீடில் த்ரெட் எடுக்கிற மாதிரி ஒரு நீடில் கொடுத்துருக்காங்க, நார்மல் ஒரு நீடில் கொடுத்துருக்காங்க, ஒரு பெடல் கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊருக்கு போனால் கூட இதை எடுத்து போய்க்கலாம். உங்களுக்கு அங்கே அடாப்டர் இல்லை அப்படின்னா பேட்ரி போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர் கனெக்ஷன் கொடுக்க முடியாத நேரத்தில் நீங்கள் பேட்ரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டரையும் ஃபுட் பெடலையும் கனெக்ட் பண்ணிடலாம். இது அடாப்டர் பாயிண்ட், இது ஃபுட் பெடல் பாயிண்ட், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபுட் பெடல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபுட் பெடலில் காலை இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். நீங்கள் சப்போஸ் இந்த ஃபுட் பெடலில் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு மிஷின்லேயே ஒரு பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ராவாக 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹை லோ பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹை லோ பட்டன் எதுக்குன்னா ஸ்டிச்சஸ் மெதுவாக விடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் மெதுவாக விழும். இல்லை நார்மல் மோடே இருக்கட்டும்னா இது நார்மல் மோடே வச்சுக்கோங்க. இந்த பட்டன் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச்சிங் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பாபின் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் மிஷின் வர்றப்போ இந்த மாதிரி தான் வரும். இது எப்படி எடுக்கணும்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் எடுத்தாலே போதும். அவ்வளோதாங்க, வந்துடும். வேண்டாம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் பண்ணால் போதும். லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாபின் ஃபிட் பண்ணிடலாம். பாபின் ஃபிட் பண்ணுறப்ப நான் நூல்கண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த இடத்துல நூல்கண்டை வச்சுக்கலாம். எடுத்தாங்களே வந்துடும். வேண்டாம்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த இடத்துல நூல்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம், பாபினும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் நூல்கண்டு தாங்க யூஸ் பண்ணுவேன். ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த த்ரெட் எடுத்து சும்மா ஒரு 2-3 சுற்று லைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு உங்களுக்கு இந்த த்ரெட்டு கீழே இந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல பாபினை வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது சுற்ற சுற்ற இது ஃபுல்லாயிரும். நான் ஃபஸ்ட்டு பெடல் யூஸ் பண்ணாமல் இந்த பட்டன் யூஸ் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பாபின் வைக்கிற மாதிரி பாபின் கேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பாபின் வச்சுக்கலாம். இது ஈஸியாக இப்படி எடுத்துடலாம். ஈஸியாக இப்படி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இந்த பாபினை உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டு இந்த ஹோல்குள்ளே வரணும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹோல்குள்ளே விடுறதுக்கு நம்ம இப்போ இந்த நீடில் யூஸ் பண்ணலாம். இந்த நீடில் இந்த ஹோல்குள்ளே விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெடலை தூக்கிக்கணும் மேலே. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் த்ரெட் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தூக்கிக்கலாம். மிஷினுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பெடல் தூக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தூக்கிட்டு
இந்த ஹோல்குள்ளே இதை விட்டுருங்க. இந்த த்ரெட்டை உள்ளே விட்டு இப்படியே இழுத்துருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இழுத்து விட்டு பின்னாடி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நீடிலுக்கு த்ரெட்டு கொடுத்துடலாம். நீடிலுக்கு த்ரெட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நூல்கண்டு யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஹோல்குள்ளே தான் ஃபஸ்ட்டு விடணும். அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, 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 அப்புறம் இப்படியே போவீங்க. இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 6 ஹோல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 and 7. 7th பிளேஸில் தாங்க நீடில் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6ல் 1 மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் சரியாக விழாது. ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ஸ்டிச்சஸ் சரியாக விழலை அப்படின்னா இந்த 6ல் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து நான் வந்து இங்கே நூல்கண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாபின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாபின் வந்து இங்கேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, தெரியுதா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி திருவினாலே இது வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதில் பாபின் வச்சுட்டு திரும்ப சொருகி விட்டுடலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணலாம், நீங்கள் நூல்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் விட்டுட்டு ஒவ்வொன்றிலையும் த்ரெட்டு விடுறேன். நான் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் 6 பிளேஸ்லையும் த்ரெட்டு விட்டுட்டேன். 1 2 3 4 5 6 6லையும் விட்டுட்டேன். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டி கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி விடணும்னா த்ரெட்டு வந்து இதை வச்சு இப்படி கொடுத்தாலே போதும். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதை இப்போ நம்ம நீடிலுக்கு கொடுத்துடலாம். நீடிலுக்கு வந்து எப்படி ஈஸியாக கொடுக்கலான்னு சொல்லித்தரேன். லைட் போட்டுக்கோங்க. இந்த நீடில் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து இந்த சைடு ஹோல் இருக்கு இல்லையா, இந்த சைடு ஹோல்குள்ளே இதை விடுங்க. விட்டிங்கன்னா இப்படி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை உள்ளே விட்டு த்ரெட்டை ஈஸியாக வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. இதில் சில பேர் இப்படியே கோர்க்கணுனாலும் கோர்க்கலாம். அது கோர்க்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இதில் எந்த டைப் கிளாத்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு 3 டைப்பில் கிளாத் எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன், பூனம் சாரீ கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் கிளாத் எடுத்திருக்கேன். இது 3 இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிச்சஸ் எப்படி விழுதுன்னு பாருங்கள். லைட்டாக மடக்கிட்டு அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கு. புரியுதா? கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சிசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேருந்து கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணால் கட் ஆயிரும். இல்லை நீங்கள் சிசரை யூஸ் பண்ணிக்கிறீங்க, நார்மல் சிசரை யூஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. 3 தைச்சிட்டோம். ஸ்டிச்சஸ் நல்லா விழுந்திருக்கு. நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் புது துணி தைச்சிங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழைய துணி போட்டு ஸ்டிச்சஸ் விடுதான்னு பார்த்துட்டு தைங்க. ஏன்னா டெய்லி தைக்கிறப்ப அந்த ஃப்ளோ இருக்கும். நீங்கள் 4 days 5 days கேப் விட்டு தைச்சிங்கன்னா அந்த ஃப்ளோ போயிடும். புதுசாக வச்சு தைச்சிங்கன்னா அந்த நூல் வந்து உள்ளே போய் சிக்கிக்கும்.
ஸோ பெட்டர் நீங்கள் பழைய துணி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.